அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த அழகிய இஸ்லாம் சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பேச போகிற தலைப்பு வெறும் கற்களாலான கட்டிடம் இல்லை, இது பல ஆயிரம் நபிமார்களோட கண்ணீர், பிரார்த்தனை மற்றும் தியாகம் கலந்த ஒரு பூமி. இன்றைக்கி உலகமே இந்த இடத்த பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு முஸ்லீமாக நமக்கு இந்த இடத்தோட உண்மையான வரலாறு தெரியுமா? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விண்ணுலகம் சென்ற மேராஜ் பயணம் இங்கிருந்து தான் தொடங்குச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பூமி உருவான காலத்தில் இருந்தே இந்த மஸ்ஜிதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது. இன்றைக்கி நாம் அந்த புனிதமான பயணத்தை தான் தொடங்க போகிறோம். உலகின் 2வது மஸ்ஜித். நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் முதலாக கட்டப்பட்ட மஸ்ஜித் எதுன்னு கேட்டால் காபான்னு சொல்லுவீங்க. ஆனால் 2வது மஸ்ஜித் எதுன்னு தெரியுமா? சஹாபி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பதில் மஸ்ஜிதுல் அக்ஸா. அப்போ அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, இந்த இரண்டுக்கும் நடுவில் எவ்வளவு கால இடைவெளி இருக்குது அப்படின்னு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 ஆண்டுகள் அப்படின்னு பதில் சொன்னாங்க. யோசித்து பாருங்கள், காபா கட்டப்பட்டு வெறும் 40 வருஷத்திலேயே இந்த அக்ஸாவுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுடுச்சு. இது எவ்வளோ பழமையான பூமி புரியுதா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரார்த்தனை. வரலாற்றில் நாம் படிச்சிருப்போம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களை கொண்டு இந்த மஸ்ஜிதை பிரம்மாண்டமாக கட்டினாங்கன்னு. ஆனால் அதை கட்டி முடித்ததுக்கு அப்புறம் அவங்க அல்லாஹ் கிட்ட ஒரு துவா கேட்டாங்க. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் அந்த இடத்தோட மிகப்பெரிய பாக்கியம். அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுக்குள்ளே யாராவது ஒருத்தர் வெறும் தொழுகைக்காக மட்டும் வந்து தொழுதாருன்னா அவர் இங்கிருந்து போகும்போது ஒரு பச்சிலம் குழந்தையைப் போல பாவங்கள் அற்றவராக போகணும். சுப்ஹானல்லாஹ். இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டிட்டு நிச்சயமாக சுலைமான் நபியோட இந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான்னு சொன்னாங்க. பொதுவாக நாம் சொல்லுவோம், ஒரு மஸ்ஜிதுக்கு போகிறதுக்காக நாம் அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டியது இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்கிற மஸ்ஜிதே போதும். ஆனால் உலகத்தில் 3 இடங்களுக்கு மட்டும் நம்ம கஷ்டப்பட்டு பயணம் செஞ்சு போகலாம்னு இஸ்லாம் அனுமதி தருது. ஒன்று மக்கா, இன்னொன்று மதினா, 3வது நம்ம மஸ்ஜிதுல் அக்ஸா. ஏன் தெரியுமா? இங்கே தொழுகிற ஒரு தொழுகைக்கு மற்ற இடங்களை விட பல மடங்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இது அர்துல் முபாரக், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. இந்த மஸ்ஜிதை சுற்றி இருக்கிற மரங்கள், செடிகள், மலைகள் என எல்லாமே பர்க்க செய்யப்பட்டதுன்னு குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். மேராஜ் பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே வந்தப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் எல்லா நபிமார்களும் அங்கே அணிவகுத்து நின்று இருக்காங்க. அந்த பெரிய கூட்டத்தில் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமா நின்று தொலை வச்சாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், எல்லா நபிமார்களோட பாதங்களும் பட்ட இடம் இது. எல்லா நபிமார்களும் ஒன்றா சேர்ந்து தொழுத இடம் இந்த உலகத்தில் இது மட்டும்தான். அதனால தான் இது அன்பியாக்களின் பூமின்னு அழைக்கப்படுது. இன்றைக்கி நாம் பார்த்தது ஒரு ஆரம்பம் தான். இன்னும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த இடத்தை எப்படி மீட்டெடுத்தாங்க, ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வரலாறு என்ன, இதையெல்லாம் அடுத்தடுத்த பாகங்களில் நாம் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மஸ்ஜிதுல் அக்ஸா மேலே அன்பு இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு.